வணக்கம். சமூக ஊடக நிறுவனங்கள் எவ்வாறு மிக விரிவான அளவில் வருமானம் ஈட்டுகின்றன என்பதை இங்கே காணலாம். இது ஒரு தொழில்முறை விளக்கக்காட்சிக்கு பிரசன்டேஷன் மிகவும் உதவியாக இருக்கும். சமூக ஊடகங்களின் விரிவான வருமான மாதிரிகள் detailed revenue models. சமூக ஊடகங்கள் வெறும் பொழுதுபோக்கு தளங்கள் மட்டுமல்ல, அவை தரவு டேட்டா மற்றும் கவனத்தை attention முதலீடாக கொண்டு இயங்கும் பெரும் வணிக நிறுவனங்கள். 1. டிஜிட்டல் விளம்பரங்கள் டிஜிட்டல் அட்வர்டைசிங். இதுவே பெரும்பாலான தளங்களின் மெட்டா டிக்டாக் எக்ஸ் முதுகெலும்பு. துல்லியமான இலக்கு மைக்ரோ டார்கெட்டிங். உங்கள் வயது, பாலினம், நீங்கள் தேடும் பொருட்கள், நீங்கள் இருக்கும் இடம் போன்ற தகவல்களை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான விளம்பரங்களை மட்டும் காட்டுகின்றன. இதற்கு நிறுவனங்கள் அதிக பணம் செலுத்துகின்றன. பல்வேறு வடிவங்கள் நட்சத்திரக்குறி இன் ஃபீட் ஆட்ஸ். நீங்கள் செய்திகளை படிக்கும்போது இடையில் வருபவை. வீடியோ ஆட்ஸ் வீடியோக்களுக்கு முன் அல்லது இடையில் வருபவை. ஸ்டோரி ஆட்ஸ் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் ஸ்டோரிகளுக்கு இடையில் வருபவை. 2. தரவு உரிமம் மற்றும் பகுப்பாய்வு டேட்டா லைசன்சிங் மற்றும் அனலிட்டிக்ஸ். சமூக ஊடகங்கள் உங்களிடமிருந்து சேகரிக்கும் தரவுகளை நேரடியாக விற்காவிட்டாலும் அந்த தரவுகளை பகுப்பாய்வு செய்து இன்சைட்ஸ் சந்தை நிலவரத்தை அறிய விரும்பும் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்கின்றன. உதாரணமாக, தற்போது மக்கள் எந்த மாதிரியான ஆடைகளை விரும்புகிறார்கள் போன்ற தகவல்கள் ஃபேஷன் நிறுவனங்களுக்கு விற்கப்படுகின்றன. 3. சந்தா மற்றும் பிரீமியம் சேவைகள் சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃப்ரீமியம். விளம்பரங்களை மட்டும் நம்பியிருக்காமல் பயனர்களிடமிருந்தே நேரடியாக பணம் வாங்கும் முறை இது. யூடியூப் பிரீமியம் விளம்பரங்கள் இல்லாத வீடியோக்கள். எக்ஸ் ட்விட்டர் பிரீமியம் ப்ளூ டிக் மற்றும் கூடுதல் வசதிகள். லிங்க்டின் பிரீமியம் வேலை தேடுபவர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் சிறப்பான தேடல் வசதிகள். 4. சமூக வணிகம் சோஷியல் காமர்ஸ் இ-காமர்ஸ். இப்போது சமூக ஊடகங்கள் ஒரு ஆன்லைன் கடை போல செயல்படுகின்றன. டிக்டாக் ஷாப் இன்ஸ்டாகிராம் ஷாப்பிங் செயலியை விட்டு வெளியேறாமலேயே பொருட்களை வாங்கலாம். ஒவ்வொரு விற்பனையிலும் இந்த தளங்கள் 3 விழுக்காடு முதல் 10 விழுக்காடு வரை கமிஷன் பெறுகின்றன. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு பிரபலம் இன்ஃப்ளூயன்சர் ஒரு பொருளை பரிந்துரைத்து அதன் மூலம் விற்பனை நடந்தால் அந்த தளமும் ஒரு சிறு தொகையை பெறும். 5. படைப்பாளி பொருளாதாரம் கிரியேட்டர் எக்கானமி மற்றும் வர்ச்சுவல் கிஃப்ட்ஸ். பயனர்கள் தங்களுக்கு பிடித்த படைப்பாளர்களுக்கு கிரியேட்டர்ஸ் டிஜிட்டல் முறையில் ஆதரவு வழங்குவது. ஸ்டார்ஸ் காயின்ஸ் கிஃப்ட்ஸ் நேரலையில் லைவ் பேசும் ஒருவருக்கு நீங்கள் கிஃப்ட் அனுப்பினால் நீங்கள் செலுத்தும் பணத்தில் சுமார் 30 விழுக்காடு முதல் 50 விழுக்காடு வரை சமூக ஊடக நிறுவனம் எடுத்துக்கொள்ளும். இது தவிர சேனல் மெம்பர்ஷிப் மூலமும் வருமானம் ஈட்டப்படுகிறது. 6. ஏபிஐ அணுகல் API ஆக்சஸ் ஃபீஸ். மூன்றாம் தரப்பு நிறுவனங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அல்லது ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சமூக ஊடகத்தின் தரவுகளை பயன்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு API கட்டணம் செலுத்த வேண்டும். சமீபத்தில் ரெடிட் மற்றும் எக்ஸ் நிறுவனங்கள் இதை மிக அதிக விலைக்கு மாற்றியுள்ளன. குறிப்பு 2026ஆம் ஆண்டின் கணக்குப்படி விளம்பர வருவாய் இன்னும் முதலிடத்தில் இருந்தாலும் சமூக வணிகம் சோஷியல் காமர்ஸ் மற்றும் நேரடி சந்தா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆகிய துறைகள் மிக வேகமாக வளர்ந்து வருகின்றன. நன்றி.